ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு லிஃப்ட் முதல்ல ரொம்ப அவசியமா? ரொம்ப மினிமம் சைஸாக ரொம்ப ஸ்பேஸ் அடைக்காமல் லிஃப்ட் பண்ண முடியுமா? அது மாதிரி எவ்வளவு விலை குறைவான லிஃப்ட் நம்ம பண்ண முடியும்? பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸு, பெரிய பெரிய இன்ஜினியர்ஸே மிஸ் பண்ணுற சில விஷயங்கள் இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் மோர் தென் 35 இயர்ஸாக ஒரு 500-600 லிஃப்ட்டுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதிலிருந்து கிடைச்ச ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, அதில் நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்லாம் வச்சு ஒரு லிஃப்ட்டை பற்றி ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா. இதில் நான் சொல்கிற சில விஷயங்களில் லிஃப்ட் சப்ளையர்ஸ் ஆரம்பத்திலே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். நீங்களே கேட்டு வாங்கினா தான் சில விஷயங்கள் அவங்க கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஃப்ட் ரொம்ப தேவையா அப்படிங்கிறத பார்ப்போம். முன்னாடிலாம் ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பண்ண வீடுகளில் லிஃப்ட் இருந்தது கிடையாதுங்க, உண்மைதான். அதுக்கப்புறம் போக போக இப்போ நாங்கள் பண்ணுற வீடுகளில் லிஃப்ட் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சின்ன கிரவுண்ட் +1 ஹவுஸாக இருந்தால் கூட. நாங்கள் பண்ணுற வீடுகள்லாம் கொஞ்சம் பெரிய வீடுகள் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் அபவ் தான் இருக்கும். கிரவுண்ட் +2 கிரவுண்ட் +3 அந்த மாதிரிலாம் இருக்கும். இருந்தாலும் கிரவுண்ட் +1 பண்ணுற வீடுகளும் இருக்குது. பெரிய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கும். அப்படிங்கும்போது கிரவுண்ட் +1லேயே முடிக்க பார்ப்போம். அப்படிங்கும்போது டெரஸ் வரைக்கும் போகும் லிஃப்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாப் வந்துடும். அப்படிங்கும்போது லிஃப்ட்டு டெஃபினட்டாக எல்லா வீட்டுக்கும் அவசியமாக இருக்குது. சின்ன வீடாக இருந்தாலும் நாங்கள் லிஃப்ட்டு கொடுத்துருவோம். நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எல்டர்லி பீப்புள் இருக்காங்க, டெரஸுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, பார்த்தீங்கன்னா வாக்கிங்லாம் போகணும்னு. அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு துணியெலாம் போய் காயப்படணும்னா வேலைக்காரங்கள்லாம் இப்போலாம் போகிறதில்ல, மாடி வரைக்கும் போக மாட்டாங்க டெரஸ்க்குலாம். லிஃப்ட் இருந்தால் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களே டெரஸுக்கு போனீங்கன்னா ஒரு காற்றோட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது லிஃப்ட் இருந்ததுன்னா ஈஸியாக போகணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வரும். இன்னொன்று, காட் ஃபர்பிட் வீட்டில் யாருக்காவது அடிபட்டுருது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, அவங்க ஜஸ்ட்டு வீல் சேரில் வர வேண்டியிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கு. எவ்வளோ யங்ஸ்டராக இருந்தாலும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா காலில் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிடுது. அப்படிங்கும்போது வீல் சேரை யூஸ் பண்ணணும்னா லிஃப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ அதனால் லிஃப்ட்டை நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் லிஃப்ட்டை அவாய்ட் பண்ணாதீங்க. லிஃப்ட்டை இப்போ போடுறதுக்கு உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் ஃபீல் பண்ணாலும், அல்லது உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லைன்னு ஃபீல் பண்ணாலும், அட்லீஸ்ட் ப்ரொவிஷன் ஆரம்பத்திலே பிளானில் கொடுத்துருங்க. ஏன்னு சொன்னால் லிஃப்ட்டு பிளேஸ்மெண்ட் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுங்கள். அதை பொசிஷன் பண்ணுறது ஆரம்பத்திலே பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் எப்பவுமே பண்ண முடியாது. அதுவும் ரெட்ரோ ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது லேட்டர் ஸ்டேஜில் பண்ணுறதுங்கிறது சம்டைம்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஆயிடுது. அதனால் ப்ரொவிஷன் மட்டுமா அதை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஃபியூச்சரில் நீங்கள் எப்போ வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லிஃப்ட்டில் எந்த பிராண்டு பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், யூஸ்வலாக நாங்கள் ஒரு 4 பிராண்ட்ஸ் மேஜர் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு, அவங்கள 4 பிராண்ட்ஸ் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணுவோம் நாளையுமே. நாங்கள் அதை எப்படி அந்த 4 பிராண்ட்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணோன்னு சொன்னால், அவங்களோட டீல் பண்ணி அவங்களோட இன்ஸ்டலேஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் கரெக்டாக டீல் பண்ணுறாங்க, நல்ல ப்ரைஸிங் கொடுக்குறாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்ல குவாலிட்டி பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சு நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணது இந்த 4 பிராண்ட்ஸ். மற்ற பிராண்ட்ஸ் நிறையா இருக்குது. பட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது இது பார்த்தீங்கன்னு சொன்னால், கோனே, ஓட்டிஸ், ஜான்சன், ஃபியூஜிடெக், இது 4 நாங்கள் ஒரு ஈக்குவல் பிராண்டாக கன்சிடர் பண்ணுவோம். அது தவிர லோக்கல் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நல்லா இல்லைன்னு கிடையாதுங்க, இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க நிறைய பேர். ஒரு டாப் 10 பிளேயர்ஸ், லோக்கல் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு நான் உங்களுக்கு இப்போது ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன். ஸோ இது தவிர நிறைய பேர் இருக்காங்க. பட் இவங்க எங்களுக்கு ஓரளவுக்கு ஃபெமிலியராக இருக்கிறவங்க, சிலர் நாங்கள் யூஸ் பண்ணி இருக்கோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய லிஃப்ட் கம்பெனிஸு ஒரு 2 or 3 அந்த மோட்டார் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. மோட்டர் தான் லிஃப்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் அந்த ரோப் வச்சு லிஃப்ட் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. அதில் வர்றதில் மோட்டர் கியர்லெஸ் மோட்டர் தான் பாப்புலராக இருக்குது. அதில் மோஸ்ட்லி ஒரு 2 கம்பெனி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்தியாவில். மோனோ டிரைவ் அப்படிங்கிற கம்பெனி, மாண்டனரி அப்படிங்கிற கம்பெனி. மோனோ டிரைவ்ங்கிறது சைனீஸ் பேஸ்ட் கம்பெனி, ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அவங்க மோட்டர் தான் எல்லாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மாண்டனரி அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் கம்பெனி, அவங்களும் இந்தியாவிலேயும் மேனுஃபேக்சரிங் இருக்குது. அவங்க மோட்டரையும் நிறையா கம்பெனிஸ் இந்த மாதிரி லோக்கல் கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் கம்பெனிஸ் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் தான் அவங்களே மேனுஃபேக்சரிங் வச்சுருக்காங்க. அவங்களோட மோட்டார்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. எல்லாருமே ஹைடெக் மோட்டார்ஸ், இப்போ லேட்டஸ்ட் மோட்டார்ஸு, VVVF மோட்டார்ஸு இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் லோக்கல் பிளேயர்ஸும் கன்சிடர் பண்ணலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், சுப்ரியான்னு ஒரு லோக்கல் பிளேயர் இருந்தாங்க 2000s பார்த்தீங்கன்னு சொன்னால். அந்த லிஃப்ட்டு எந்த அளவுக்கு நல்லா பண்ணாங்க, எவ்வளோ பாப்புலர் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிஸ் போயிட்டு அவங்கள 2008 அந்த கம்பெனியை வாங்கிட்டாங்க.
வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய கம்பெனிஸோட ஸ்ட்ராட்டஜிலாம் தானே. அந்த அளவுக்கு வந்து லோக்கல் பிளேயர்ஸு பிக் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு காம்படிட்டிவாக அவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம்தான். லிஃப்ட்டில் இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ நான் 4 மேஜர் பிளேயர்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 4 மேஜர் பிளேயர்ஸும் நாங்கள் மெயினாக சூஸ் பண்ணது காரணம் இன்ஸ்டலேஷன் ப்ராப்ளம் எங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் இந்த ஸ்டேஜில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து டக்குன்னு பண்ணணும். எங்களுக்கு ஆள் இல்லை, எங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் வந்து முன்னாடி அட்வான்ஸாக சொல்லியிருக்கணும், எனக்கு 6 மாதம் டைம் கொடுக்கணும், 7 மாதம் டைம் கொடுக்கணும், இப்படிலாம் தொல்லை பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து கரெக்டான டைமில் இன்ஸ்டலேஷன் பண்ணுறவங்கள நாங்கள் சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். இந்த 4 கம்பெனிஸும் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இன்ஸ்டலேஷன் ப்ராப்ளம் எதுவும் பண்ணுறதில்ல, நல்லாவே பண்ணுறாங்க. லோக்கல் பிளேயர்ஸும் நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்லாவே பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிற விஷயங்களில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல நீங்கள் ஃபைனலாக லோக்கல் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணோமா இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு ஒரு நல்ல எக்கனாமிக் லிஃப்ட் வேணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஹைடெக்கெல்லாம் இருக்க வேணாம், எக்கனாமிக்கலாக இருந்தால் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் லோக்கல் பிளேயர்ஸுக்கு போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை நீங்கள் நல்ல ரொம்ப ஹைடெக் ரொம்ப லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வேணும், எல்லா வகையிலையும் ரொம்ப ரீஃபைன்டு வேர்ல்டு கிளாஸ் லிஃப்ட் வேணும், காஸ்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்கிட்ட போங்க. இப்போ லிஃப்ட் என்ன காஸ்ட் வரும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். லிஃப்ட்டோட காஸ்ட் அஃப்கோர்ஸ் அதோட ஃபினிஷஸை பொறுத்து நிறையா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து லிஃப்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டாக வந்துருச்சு. முன்னாடிலாம் கொலாப்சிபிள் டோர்ஸு, ஸ்விங் டோர்ஸு இதெல்லாம் வந்து பாப்புலராக இருந்தது ஒரு 10 years வரைக்கும். இப்போது வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ், ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் டோர்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது, அதுதான் ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதையே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த கொலாப்சிபிள் இந்த மாதிரி இதெல்லாம் வேணாம். ஏன்னு சொன்னால் இந்த கொலாப்சிபிள் கேட் டோர்ஸ்லாம் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிருக்கு, ரொம்ப பரிதாபமான ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகிருக்கு. ஸோ காட் ஃபர்பிட் அந்த மாதிரி எதுவும் வேணாம் அப்படிங்கிறதுனால பெஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் டோர்ஸ் தான். அதோட காஸ்ட்டை நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். லோவஸ்ட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரலாக எம்எஸ் டோர் சொல்லுவாங்க, மைல் ஸ்டீல் டோர்ஸு வித் பவுடர் கோட்டட் ஃபினிஷு, இதுதான் லோவஸ்ட் காஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ரேஞ்சில் ஜென்ரலாக எல்லாருமே ப்ரிஃபர்டு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்எஸ் ஃபினிஷ்டு கார், அதை கார் அந்த கேபின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது கார் கேபின் அண்ட் டோர்ஸு இதெல்லாமே எஸ்எஸ்சில் இருக்கும். அதுதான் வந்து ஐடியலி ப்ரிஃபர்டு, அதுதான் மிட் ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரோஸ் கோல்டு ஃபினிஷ் வேணும், கோல்டு ஃபினிஷ் வேணும், ஃபுல் கிளாஸ் டோர் வேணும். கிளாஸ் டோர்லேயே வந்து பெரிய கிளாஸ் வச்சதும் இருக்குது, சின்ன ஒரு பேனல் மாதிரி கொடுப்பாங்க, அந்த கிளாஸ் டோர்லாம் பெரிய காஸ்ட் வராது. பட் பெரிய கிளாஸ் வச்ச டோர் தான் கிளாஸ் டோர்னு சொல்லுவோம். கிளாஸ் டோர் வேணும் அப்படின்னு சொன்னால் அது எக்ஸ்பென்சிவாக போகும். ரோஸ் கோல்டுலாம் வேணும்னா இன்னும் எக்ஸ்பென்சிவாக போகும். சில இந்த எஸ்எஸ் ஃபினிஷ்லேயே கொஞ்சம் அடிஷ்னல் ஃபினிஷஸ்லாம், ஹனிகோம் ஃபினிஷ் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக போகும். பட் ரோஸ் கோல்டு இந்த மாதிரி ஃபினிஷ் ரொம்ப அடிஷ்னலாக போகும் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு. ஃபுல் கிளாஸ் டோர்ஸும் வருது, ஃபுல்லாகவே கிளாஸ், ஃப்ரேம்லெஸ் கிளாஸு, அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகும். ஸோ ஜென்ரல் காஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சு லோக்கல் பிளேயர்ஸ் கிட்ட போனீங்கன்னு சொன்னால் ஒரு 8 lakhs எம்எஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 8 lakhs ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 10 lakhsக்குள்ளேயே உங்களுக்கு எஸ்எஸ்லாம் முடிஞ்சிடும் லோக்கல் பிளேயர்ஸில். ஸோ நீங்கள் மேஜர் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ், மேஜர் கம்பெனிஸ் கிட்ட போனீங்கன்னு சொன்னால் ஒரு 12 lakhs ரேஞ்சில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிஃப்ட் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு ப்ரீமியமாக போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 18 lakhs, 20 lakhs, 25 lakhs அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ சாதாரணமாக வந்து 25 lakhsலாம் இப்போ வந்துருது, நல்ல ப்ரீமியம் ஃபினிஷ், ரோஸ் கோல்டு ஃபினிஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால். அப்புறம் இந்த ரெட்ரோஃபிட் லிஃப்ட்னு சொல்லுவோம். அதான் நீங்கள் ஆரம்பத்தில் லிஃப்ட்டை போட மறந்துட்டீங்க, அப்புறம் வந்து உள்ளே போடுறீங்க, அந்த ஸ்டேர் கேஸ்க்கு நடுவில் வெல்லுக்கு நடுவில் போடுறது. நிபவ் லிஃப்ட்னு ஒரு கம்பெனி கூட வந்திருக்கு, வேக்யூம் லிஃப்ட்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ஏர் லிஃப்ட்னு சொல்லுவாங்க, ஹைட்ராலிக் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு 30 lakhs கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜஸ்ட் மூவிங் பிளாட்ஃபார்ம் டைப் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் குரூடாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். ஜஸ்ட் அது நிறைய லோக்கல் பிளேயர்ஸ், கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 lakhs அதுக்கு கீழே கூட நீங்கள் பண்ணிடலாம். பட் அது வந்து நாட் சஜஸ்டடுங்க. ஏன்னு சொன்னால் அது ரொம்ப சேஃப்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் அது சஜஸ்ட் பண்ண மாட்டோம். இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஜஸ்ட் ஒரு ஃப்ளோர் மட்டும் போகிறாங்க, ரொம்ப தேவை, ரொம்ப வயசானவங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கண்டிஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சின்ன பசங்கள்லாம் இருக்கிற இடங்களில் அது வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா, இது நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் அன்சாரி ஸ்பேஸ் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எங்களோட வெப்சைட் வரும். கூகுள் சர்ச்சில் www.ansariandassociates.com. அதை கூகுள் ரிவ்யூஸில் போயிட்டு எங்களுக்கு ஒரு 5 star ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொண்டுறதுக்கு எங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் ஹெல்ப். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் லிஃப்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்,
ட்ராக்ஷன் லிஃப்ட்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. ரோப் இருக்கும், கார் இருக்கும், பின்னாடி கவுண்டர் வெயிட் இருக்கும். ஸோ அந்த கவுண்டர் வெயிட்டை வச்சு தான் வந்து உங்களுக்கு லிஃப்ட் ஈஸியாக ஒர்க் ஆகுது. ஒரு இன்ஜினியர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ நீங்கள் வந்து அந்த கவுண்டர் வெயிட் இருக்கிறதுனால இந்த வெயிட்டு பேலன்ஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மோட்டாருக்கு வந்து பெரிய ஸ்ட்ரெயினே ஆகாது, பெரிய ஒன்றும் பவர் கன்சப்ஷன் ஆகாது. அது ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் ரெட்ரோஃபிட்டாக பண்ணுறீங்க, லேட்டராக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஹைட்ராலிக் லிஃப்ட்டு அல்லது நியூமேட்டிக் லிஃப்ட், இந்த ஏர் லிஃப்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் போட முடியும். அது ஒரு டைப்பு. இப்போ இந்த ட்ராக்ஷன் லிஃப்ட், ஜென்ரல் லிஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் மெஷின் ரூம், பெரிய பெரிய மெஷின் ரூம் கிட்டும் 13 அடி உயரத்துக்கு டெரஸ்க்கு மேலே வரும். இப்போல்லாம் அது தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் ரூம் லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெஷின் ரூம் லெஸ் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு டெரஸ்க்கு மேலே ஒரு 5 அடிக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் லிஃப்ட் அளவுக்கு ஒரு வரும். அதுக்குள்ளே தான் லிஃப்ட்டோட மிஷின் இருக்குது. ஸோ அது வந்து மெஷின் ரூம் லெஸ்ன்னு தான் பேர் இதுக்கு. இந்த மாதிரி லிஃப்ட் தான், அந்த மெஷின் ரூம் லிஃப்ட் தான் பாப்புலராக இருக்குது. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் அப்ளைஸ் டு த மிஷின் ரூம் லெஸ் லிஃப்ட் ஒன்லி. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுலாம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் வர லிஃப்ட்டை பற்றி தான். கமர்ஷியல் பில்டிங்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா தட் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அதில் நம்பர் ஆஃப் லிஃப்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும், ப்ளஸ் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ், நம்பர் ஆஃப் ஆக்குபென்ட்ஸ் ஆஃப் த என்டையர் பில்டிங், அப்புறம் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸு, என்ன ஸ்பீடு வரணும், எத்தனை லிஃப்ட் வரணும், ப்ளஸ் அது தவிர வந்து கூட்ஸ் லிஃப்ட்டு, சர்வீஸ் லிஃப்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதுக்குன்னு லிஃப்ட் கன்சல்டன்ஸு இப்போலாம் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ ஐடியல் லிஃப்ட் சைஸ் என்ன ஒரு வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லிஃப்ட் சைஸு நிறையா டிஃப்ரெண்ட் சைஸ் சொல்லுவாங்க. பட் நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கோங்க, அந்த காரோட சைஸ் என்ன கொடுக்குறாங்கங்கிறத பாருங்கள். வெல் சைஸு இதெல்லாம் சொல்லுவாங்க. கார் சைஸு என்ன அப்படிங்கிறத இன்ஃபேக்ட் நீங்கள் நம்ம பிளானிங் ஸ்டேஜ்லேயே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா லிஃப்ட்டு ரொம்ப நல்லது. எந்த லிஃப்ட்டு என்ன டைப்பு போட போகிறோங்கிறது, எத்தனை பேசஞ்சர் போட போகிறோம் அப்படிங்கிறது. லேட்டர் சில டைம் வந்து நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் நான் சில சைஸஸ்ஸு சில இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஐடியெலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது, அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த கேபின் சைஸு, அந்த கார் சைஸு அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கார் சைஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு வெல் சைஸு, அதாவது அந்த நீங்கள் மேசன்ட்ரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய அந்த வெல்லோட சைஸ் என்னங்கிறது டிட்டர்மைன் ஆகும். ஒரு லிஃப்ட்டோட சைஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கார் சைஸை வச்சு தான் டிசைட் பண்ணணும். எவ்வளவு பேசஞ்சர் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வச்சு டிசைட் பண்ணணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 4 பேசஞ்சர் லிஃப்ட்லாம் சொல்லுவாங்க. பட் 4 பேசஞ்சர் நிற்கிற அளவுக்கு இருக்காதுங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கெலாம் போகாதீங்க. 5 பேசஞ்சர் மினிமம் வச்சுக்கோங்க. 5 பேசஞ்சர் மினிமம் வச்சிங்கனாலே உங்களுக்கு லிஃப்ட்டோட வெல் சைஸு, ஸோ அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைஸ் இருக்கு இல்லையா, அது இன்சைட் சைஸு நீங்கள் 5 அடிக்கு 5.5 அடி மினிமம் கொடுக்க வேண்டியிருக்கும். பட் என்ன ப்ராப்ளம் சொன்னால், அவங்களுக்கு 4.25 அடி போதும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் நாங்கள் 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு சொல்கிறேன்னா, ஏன்னு சொன்னால் அந்த லிஃப்ட்டு வெல் சைஸு பார்த்தீங்களா, அவங்க ஃபுல் ஒரு 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர்ஸ் போகுதுன்னு சொன்னால் ஃபுல்லாக ப்ளம்புக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்காது, கொஞ்சம் இது இருக்கும். பிளாஸ்டரிங் பண்ணுவோம். நம்ம பிளாஸ்டரிங் பண்ணும்போது ஒரு 1.5 இன்ச்சு 2 சைடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எரரில் சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு கார் வந்து ஃபிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு சொல்கிறேன்னா, ஸோ 5க்கு 5.5ங்கிறது மினிமம் சைஸு. பட் அந்த சைஸை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த 4 பேசஞ்சர் 5 பேசஞ்சரே கூட நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னால், ஒரு லிஃப்ட் இருக்கும்போது ஒரு வீல் சேர் ஆக்சஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ வீல் சேர் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி லிஃப்ட் போட்டால் தான் அந்த லிஃப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அது ரொம்ப மனசில் வச்சு பண்ணுங்கள். அப்படிங்கும்போது இப்போ வர்ற லிஃப்ட்டு கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் சைஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் 8 பேசஞ்சர் லிஃப்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் அதை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ தான் ஒரு வீல் சேர் உள்ளே போய் உள்ளே ஒரு ஆள் நிற்க முடியும், வீல் சேர் ஈஸியாக உள்ளே போக முடியும். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், லிஃப்ட் கம்பெனிக்காரங்க இது முன்னாடி சொல்லவே மாட்டாங்க. ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் 800 mm டோர். அந்த டோர் விட்த் இருக்குது பார்த்தீங்களா, 800 mm டோர் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீல் சேர் ஈஸியாக போக முடியும். இது நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இது மேஜராக எல்லாருமே மிக்ஸ் பண்ணிடுறாங்க. எவ்வளோ பெரிய ஆர்கிடெக்டாக இருந்தாலும் பார்த்த ரீசெண்டாக சில பில்டிங்லாம் பண்ணியிருக்காங்க பெரிய ஆர்கிடெக்ட்ஸ். பட் ஆனால் அந்த லிஃப்ட் டோரோட ஹைட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஸ்டாண்டர்டாக லிஃப்ட்டுக்காரங்க சொல்லவே மாட்டாங்க, நீங்கள் லிஃப்ட்டு எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்க எல்லாம் கொடுத்தா அவங்க ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா தான் கொடுப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 அடி தான், 2 மீட்டர்ஸ் ஹைட் தான் கொடுப்பாங்க லிஃப்ட் டோர். ஸோ உங்களுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக வீடு கட்டியிருப்பீங்க, 12 அடி உயரம்லாம் சீலிங்லாம் பண்ணியிருப்பீங்க, 13 அடி பண்ணியிருப்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கூட ரீசெண்டாக நான் பார்த்தேன். லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா டைனியாக டோர், ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னு சொன்னால் அந்த ஆர்கிடெக்ட் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாதனால, அவங்களுக்கு விஷயம் தெரியாதனால. ஸோ அந்த லிஃப்ட்டுக்காரங்க கேட்டால் தான் கொடுப்பாங்க. டோர் சைஸு நீங்கள் கேட்டிங்கன்னா சேம் காஸ்ட்லேயே உங்களுக்கு 7 ஃபீட்லாம் கொடுத்துருவாங்க. இந்த 6 அடிக்கு பதிலாக 7 அடி கொடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா 8 அடி கூட கொடுப்பாங்க.
2.4 மீட்டர்ஸ் அப்படி சொல்லுவோம், அது வரைக்கும் போகிறது உண்டு. ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அடிஷ்னல் காஸ்ட் கொடுத்தீங்கன்னா பட் இந்த 7 அடிங்கிறதே போதும், 2.1 மீட்டர் அட்லீஸ்ட்டு. ஸோ அதையாவது நீங்கள் கேளுங்க. இந்த 2 பாயிண்ட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 800 mm டோர் விட்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை கேட்காம விட்றாதீங்க லிஃப்ட் ப்ரொவைடர்கிட்ட. ரெண்டாவது அந்த ஹைட்டு, டோரோட ஹைட்டு 2.1 மீட்டர் 7 அடி அப்படிங்கிறத கேட்டு வாங்குங்க. ஸோ மினிமம் கார் சைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 அடிக்கு 4.25 அது மாதிரி வரும். அது கம்மியாக போடுறது வேஸ்ட் ஆக்சுவலாக. அந்த மாதிரி சைஸு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு லிஃப்ட்டு வெல் சைஸு நீங்கள் 5 அடிக்கு 5 அடி போட வேண்டியிருக்கும். தட் இஸ் த மினிமம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு கீழே போகாதீங்க. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான லிஃப்ட்டு 8 பேசஞ்சர் லிஃப்ட்டு தான் பெஸ்ட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது. இப்போலாம் 8 பேசஞ்சர் லிஃப்ட்னால 8 பேசஞ்சர் அளவுக்கு இருக்காதுங்க. நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் நிற்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லிஃப்ட்டை தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அதனால் நார்மலாக எல்லாருக்கும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 6 அடி அகலம் லிஃப்ட்டோட வெல் ப்ளஸ் 5 அடி டெப்த்து. இது வச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா கம்பெனிஸும் உங்களுக்கு எந்த மேஜர் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு 8 பேசஞ்சர் லிஃப்ட்டு வித் நல்ல அகலமான டோரு, 800 mm டோரு ப்ளஸ் சென்டர் ஓப்பனிங் டோர். டோரில் 2 டைப் இருக்குங்க. ஒன்று வந்து டெலஸ்கோபிக் டோர், இன்னொன்று சென்டர் ஓப்பனிங் டோர். சென்டர் ஓப்பனிங் டோர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் கம்மிங்கிறதுனால ப்ரிஃபர்டு. சென்டர் ஓப்பனிங் டோர் உங்களுக்கு 800 mm வேணும்னு சொன்னால் இந்த விட்த்து கேட்பாங்க லிஃப்ட் வெல். ஸோ அதனால் மறக்காமல் இந்த நான் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் லிஃப்ட் வெல் வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க. அதாவது 6க்கு 5.5 அப்படிங்கிற சைஸில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம 6க்கு 5.5 நம்ம கொடுத்தாலும் கார் சைஸ் என்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு 3.5க்கு 4.25 அடி தான் கிடைக்கும். ஸோ அதுதான் 8 பேசஞ்சர் நான் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ அந்த கார் சைஸ் எப்பவுமே கரெக்டாக வந்து அவங்க கொடுக்க சொல்லுங்கள். சம்டைம்ஸ் ரொம்ப சின்ன கார் சைஸாக கொடுத்துருவாங்க. கார் சைஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த லிஃப்ட்டுக்கு வந்து ஒரு லிஃப்ட் பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ லிஃப்ட் பிட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது 1.5 மீட்டர் டெப்த்துக்கு ஸ்டாண்டர்டாக ப்ரொவைட் பண்ணிடுங்க. அதாவது 5 அடி டெப்த்து. ஸோ இது போட்டிங்கன்னா எல்லா டைப்பு லிஃப்ட்டுக்கும் உங்களுக்கு சூட் ஆகிடும். இப்போலாம் கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க, ஒரு 4 அடி டெப்த்தே இருந்தால் போதுங்கிறாங்க. பட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறது 5 அடிக்கு பண்ணிவிடுங்க, கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ஜாஸ்தியாக பண்ணால் சில கம்பெனிஸ்லாம் ஜாஸ்தியாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ மெயினாக இந்த லிஃப்ட் பிட்டு நீங்கள் கான்க்ரீட்டில் பண்ணணுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் லீக்கேஜஸ் வராமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்புறம் இப்போ இந்த லிஃப்ட் ஃபினிஷஸ்லாம் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்க்கலாம். லிஃப்ட் ஃபினிஷில் எம்எஸ்ங்கிறது லோவஸ்ட்டு ஃபார்ம். அது உங்களுக்கு நீங்கள் கோஸ்டல் ஏரியாவில் இல்லைன்னு சொன்னால் எம்எஸ் போகலாம். காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்எஸ் வித் பவுடர் கோட்டட் போங்க. இப்போ சம் கம்பெனிஸ் வுட்டு மாதிரி ஃபினிஷு வித் லேமினேஷன் ஃபினிஷ் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் மேஜர் பிளேயர்ஸ், நேஷனல் பிளேயர்ஸ், மேஜர் கம்பெனிஸ் கிட்ட அந்த 4 கம்பெனி சொன்னீங்களே அவங்கக்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் எம்எஸ்லேருந்து நீங்கள் எஸ்எஸ்க்கு நீங்கள் மாறினீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 30,000 தான் இருக்கும். ஸோ அதனால் நாட் ஒர்த் எம்எஸ் போகிறது அப்படிங்கிறது. ஸோ அதனால் இது நீங்கள் லோக்கல் பிளேயர்ஸ் போனால் மட்டும் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக நீங்கள் போகலாம். மற்றபடி மேஜர் பிளேயர்ஸ் போகும்போது எஸ்எஸ் ஸ்டாண்டர்டாகவே வச்சுட்டாங்க, அதனால் எஸ்எஸ்ஸே போயிடுங்க. முக்கியமாக வந்து நீங்கள் எஸ்எஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாவில் இருக்கீங்கன்னா SS 304 போங்க. அது யூஸ்வலாக வந்து தரமாட்டாங்க பெரிய கம்பெனிஸ் கூட. நீங்கள் கேட்டிங்கன்னா தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு அடிஷ்னல் காஸ்ட்டு உங்களுக்கு வரும், 30,000-40,000 மாதிரி வரும். பட் அது நீங்கள் கோஸ்டல் ஏரியாவில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அது ஒர்த்து. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, எந்த ஃபினிஷ் போட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து துடைக்கிற மாதிரி இருக்கணும். அதில் சில எஸ்எஸ் ஃபினிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அது பிரெஸ்ட் ஃபினிஷாக இருந்தாலும் மேட் ஃபினிஷாக இருந்தாலும் கை வச்சிங்கனாலே இம்மிடியட்டாக அழுக்காயிரும், லைஃப் லாங்காக உங்களுக்கு துடைக்கிற ப்ராப்ளம் வரும். அதனால் இந்த ஹனிகோம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேட் ஃபினிஷஸ் இருக்குது, ஹனிகோம்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபினிஷை எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னல் காஸ்ட்டாக இருந்தாலும் மேஜர் கம்பெனிஸ்லாம் அதை இன்க்ளூட் பண்ணியே கூட கொடுத்துட்றாங்க. SS 304 வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஃபினிஷ் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது மேஜர் மெயின்டெனன்ஸ் நைட் மேராக இருக்காது. அதனால் ஃபினிஷில் இது ரொம்ப முக்கியம். நல்ல ஹை எண்ட் லிஃப்ட் போடுறவங்க, ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்டீரியர் மேட்ச் ஆகணும்னு நினைக்கிறவங்க ரோஸ் கோல்டு லிஃப்ட் போடுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ரோஸ் கோல்டு லிஃப்ட்லாம். அது ஃபுல் காரும் ரோஸ் கோல்டு ப்ளஸ் டோரும் ரோஸ் கோல்டு ரெண்டுமே இன்சிஸ்ட் பண்ணி வாங்குங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டோரை மிஸ் பண்ணிடுறாங்க. டோரு, காரு, ரோஸ் கோல்டோ அல்லது கோல்டோ உங்கள் கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சீலிங் ஃபினிஷஸ், சீலிங்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டிசைன்ஸ் இருக்குது, அது அவங்கக்கிட்ட கேட்டு வாங்குங்க. கேபின், காரோட கேபினுக்கும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. அதை கேட்டு முன்னாடியே வாங்கிட்டு அதோட ஃபோட்டோகிராஃப்ஸு ஜஸ்ட் இது மட்டும் இல்லை, ப்ரோஷரில் காமிப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஃபோட்டோகிராஃப்ஸ் கேளுங்க, வீடியோ கேளுங்க, நேரில் போய் முடிஞ்சால் கூட பாருங்கள். அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கரெக்டான டிசைன் கிடைக்கும். சீலிங்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சிம்பிள் எலிகண்ட் சீலிங்கை சூஸ் பண்ணுங்கள். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன் எல்லாம் கூட ஒரு ஸ்லிட்டாக இருக்கிற மாதிரி, ஜஸ்ட் ரெகுலர் ஃபேனாக இருக்கிற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி லிஃப்ட்டு பட்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைடெக்காக இருக்கிற பட்டன் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ஐடியலோ காஸ்ட் எஃபெக்டிவாகவும்
ப்ளஸ் அழகாகவும் இருக்கிற மாதிரி இதை நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்களை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு காட்டுவாங்க. சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் லிஃப்ட்டில் இருக்கிறது எதுன்னு சொல்கிறேன். அது ஆல்மோஸ்ட் இப்போ பெரிய கம்பெனிலாம் போனீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. லோக்கல் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கலாம். அதனால் அதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர் இது. அந்த டோர் க்ளோஸ் ஆகும் போது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னு சொன்னால் எப்படி அது ஜஸ்ட்டு போய்டும் இல்லைங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒர்க் ஆகிறது இன்ஃப்ராரெட் பீம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பீம்ஸ் வந்து இப்போ ஒரு நல்ல கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸை கொடுப்பாங்க. 150 பாயிண்ட்டு கூட கொடுப்பாங்க பெரிய கம்பெனிஸ்லாம் எடுத்திங்கன்னா. ஸோ ஈவன் அந்த கிறிஸ் கிராஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பீம் வந்து இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் போகும் பேரலாக இல்லாமல். அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னால், ஜஸ்ட் 1 இன்ச்சுக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது. ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர். ஒரு சின்னதாக ஃப்ளோரில் தரையில் ஒரு சின்ன ஒரு ஷூ கிடந்தால் கூட உங்களுக்கு டிடெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து டோர் க்ளோஸ் ஆகாது. அது பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்லாம் தடுக்கும். ஸோ அதனால் இந்த மல்டி பீம் ஐஆர் சென்சர்ஸ், இன்ஃப்ராரெட் சென்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கேட்டு வாங்குங்க. இது ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். இப்போ எல்லாருமே விவிவிஎஃப் மோட்டர்ஸ் தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் வெரி எஃபிஷியன்ட் அண்ட் ஜெர்க்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஆப்ரேட் ஆகும். ஈவன் டோர்ஸுக்கும் விவிவிஎஃப் ஆப்ரேட்டர்ஸ் டோர்ஸ் வருது, அதையும் கேட்டு வாங்குங்க. ஆட்டோமேட்டிக் ரெஸ்கியூ டிவைஸ் அப்படிங்கிறது இப்போல்லாம் எல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுன்னு சொன்னால், உங்களுக்கு லிஃப்ட் பவர் கட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அது உள்ளேயே லிஃப்ட்டில் ஒரு யூபிஎஸ் இருக்கும். மெயினாக வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸில் வந்து இது யூபிஎஸை மெயின்டைன் பண்ணுறாங்களா ஒவ்வொரு தடவையும் அப்படிங்கிறது கேட்டு பார்த்துக்கோங்க. அதில் ஒரு பேட்டரி டவுன் ஆகாமல் அவங்க பார்த்துக்கணும். ஸோ இது நீங்கள் பவர் கட் ஆச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொன்னால், இது நியரஸ்ட் ஃப்ளோரில் கொண்டு போய் நிறுத்திட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுரும் அட்லீஸ்ட்டு. ப்ளஸ் லைட் எரியும், ஃபேன் எரியும், நீங்கள் பேனிக் ஆக மாட்டீங்க. ஸோ அது பேர் ஆட்டோமேட்டிக் ரெஸ்கியூ டிவைஸ். இது இருக்கான்னு மெயினாக கேட்டு வாங்குங்க. மற்றபடி விஷயங்கள்லாம் ரெகுலராக ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்மேன் ஆப்ரேஷன், ஃபயர் வந்ததுன்னா வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ப்ளஸ் பேனிக் பட்டன் ஏதாவது ஆகிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் பேனிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அலாம் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ப்ளஸ் 2-வே இன்டர்காம், இல்லை உள்ள ஒரு இன்டர்காம் இருக்கும், வெளியில் ஒரு இன்டர்காம் இருக்கும். இதை மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் இன்டர்காம் பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவர்லோடு ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக ஆகிடுச்சு. எல்லா இதுலேயும் இருக்கிறது தான். இது இருக்கான்னு சொல்லி ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ முக்கியமாக லிஃப்ட்டில் முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக 800 mm டோர் கேட்டு வாங்குங்க. இது ரொம்ப முக்கியம். வீல் சேர் ஆக்சஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வெல் சைஸ் உங்களுக்கு 10ல் 800 mm அப்படி சொன்னாங்கன்னா டெலிஸ்கோபிக் டோர் கேளுங்க. சிம்பிள் சென்ட்ரல் ஓப்பனிங் டோர் இல்லாமல் டெலஸ்கோபிக் டோர் போட்டிங்கன்னா 800 mm வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரொம்ப முக்கியமாக பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க, இன்ஜினியர்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்கன்னு நான் சொன்னது. டோர் ஹைட்டு நல்ல ஹைட்டு கேட்டுவாங்க. மேக்ஸிமம் என்ன கொடுப்பாங்க இந்த விதின் த காஸ்ட் அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலன்னு சொன்னால் 6 ஃபீட்லேயே 6.5 ஃபீட்டில் போட்டு விட்ருவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும். 7 ஃபீட் நீங்கள் கேட்டு வாங்குங்க. இந்த காஸ்ட்லேயே கொடுத்துருவாங்க. முடிஞ்சதுன்னா அடிஷ்னலாக கூட வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிங்கன்னா 8 ஃபீட் கூட கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம டோர்லாம் இப்போ 8 ஃபீட்டில் நார்மல் டோர், ரூம் டோர்ஸ்லாம் 8 ஃபீட்டில் கொடுக்குறோம். மெயின் டோர்ஸ்லாம் 8 ஃபீட் 9 ஃபீட்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது 8 ஃபீட் கூட நல்லாயிருக்கும். ப்ரீமியமாக போடுறவங்க 2.4 மீட்டர்ஸ்னு சொல்லுவோம். 8 ஃபீட் கூட கேட்டு வாங்கலாம். மெயின்டெனன்ஸ் வந்து லிஃப்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஎம்சியை வந்து முன்னாடியே நெகோஷியேட் பண்ணுங்கள். இதை நீங்கள் நெகோஷியேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு நிறையா ரேட்டு போட்டுருவாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் நெகோஷியேட் பண்ணிங்கன்னா குறைச்சிட்டே வருவாங்க. லிஃப்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணால் தான் உண்டு. அதுக்கப்புறம் அவங்க மாற்ற மாட்டாங்க. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஏஎம்சி வந்து நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் ஃப்ரீ ஏஎம்சி கூட கேட்கலாம். நீங்கள் நல்லா நெகோஷியேட் பண்ணிங்கன்னா ஒரு அங்கே பாசிபிலிட்டி இருந்ததுன்னா ஆரம்பத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஃப்ரீயாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்டன் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பர்சன்டேஜ் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சுக்கிற பாருங்கள். ஏன்னு சொன்னால் வந்து ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டுங்கிறது எக்ஸ்பென்சிவான விஷயம். சம்டைம்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி 50,000 வரைக்கும் கூட போயிடுறது உண்டு. யூஸ்வலாக ஒரு அந்த 35,000 ரேஞ்சில் இருந்தால் நல்ல விஷயம். ஆனால் பர்சன்டேஜில் தான் பார்ப்பாங்க. லோக்கல் பிளேயர்ஸாக இருந்தால் 4% கூட உங்களுக்கு கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. 4 to 4.5%. இப்போ இன்டர்நேஷ்னல் நேஷனல் பிளேயர்ஸ்லாம் வந்து 5, 6, 7 இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறதை பொறுத்து இதை 5 to 6% முடிச்சிங்கன்னா நல்லது. நேஷனல் பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிவிஜுவல் ஹவுசஸில் ரொம்ப முக்கியமானது கிளாஸ் டோருக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு காஸ்ட் ஆகும். மேபி ஒரு 2 lakhs கூட ஆயிரும் கிளாஸ் டோருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டோருக்கும் ஒரு 50,000 60,000 கேட்பாங்க. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் 2 to 2.5 lakhs 3 lakhs ஆச்சுனாலும் கிளாஸ் டோர், அது ஃபுல் கிளாஸ் பெரிய கிளாஸ். சின்ன இல்லை பெரிய கிளாஸ் நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியல, அந்த 2.5 lakhs 3 lakhs கொடுக்க முடியலன்னு சொன்னால் அட்லீஸ்ட் கிளாஸ் பேனல் இருக்கிற மாதிரியாவது வாங்குங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஆக்சுவலாக இந்த கிளாஸ் டோர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொன்னால் ஒரு லிஃப்ட்டில் மாட்டினவங்களுக்கு தெரியும். இட் வில் பி அ வெரி ஹாரோயிங், வெரி பேனிக்கி எக்ஸ்பீரியன்ஸ். உள்ளே மாட்டிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட வந்து நம்மளால் இருக்க முடியாது. அந்த டைமில் இந்த கிளாஸ் டோர்லாம் இருக்கும்போது இந்த அவுட் சைடு வெளிச்சம் வரும். அவுட் சைட் பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு நம்ம இதாகவே கை ஜாடையிலே பேசலாம் அப்படிங்கிறதே ஒரு
பெரிய ஒரு ரிலீஃப், அதுவும் சின்ன பசங்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் கிளாஸ் டோர் தான் நாங்கள் எப்போவுமே ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. கிளாஸ் டோர் லிஃப்ட் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃப்ளோரில் ரீசஸ் கேட்டு வாங்குங்க. அது நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் ஒரு 25 mm ரீசஸ் கொடுப்பாங்க. யூஸ்வலாக வைனல் ஃப்ளோர் தான் அவங்க கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து நல்லா ப்ரீமியமாக பண்ணுறீங்க, உங்கள் லாபிலெலாம் நல்ல மார்பிள் இருக்குன்னு சொன்னால் 25 mm ரீசஸ் கேட்டு வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்கள் மார்பிள் ஃப்ளோரே போட்டுக்கலாம், உடன் ஃப்ளோர் கூட போடலாம். ஹார்ட்வுட் போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. ஈவன் கிரனைட்டு போடலாம். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் வந்து ரொம்ப தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த லிஃப்ட் மேனுஃபேக்சரர். அதை நம்பாதீங்க. ஸ்பீட் ஆஃப் லிஃப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எஸ்பெஷலி 2-3 ஸ்டாப்ஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் பண்ணும், சின்ன வீடாக இருந்தாலும். அதனால் 1 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடுக்கு கம்மியாக போகாதீங்க. 1.5 மீட்டர் தேவையில்லை. பட் ஒரு 3 ஸ்டாப்ஸ் 4 ஸ்டாப்ஸ் போகிறவங்க இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட் அடிஷ்னலாக பே பண்ணி 1.5 மீட்டர் வாங்கினா கூட என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். 1 மீட்டர் டெஃபினட்டாக கேட்டு வாங்கிடுங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஃப்ட்லாம் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மேலே போகும். இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே கேட்டு வாங்கணும், அதுக்கப்புறம் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லா லிஃப்ட்லையும் இதை வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ இல்லையோ ஃபியூச்சரில் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த மேலேலாம் போனீங்கன்னா நம்ம லாபிலாம் கொடுக்குறதில்ல. சம்டைம்ஸ் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நுழைவீங்க, மேலே போனால் நேராக ஹாலில் ஓப்பன் ஆகும், பெட்ரூம்ஸ் ஏரியாவில் ஓப்பன் ஆகும். அதனால் ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ப்ரொவிஷன் எப்போவுமே கேட்டு வாங்கிடுங்க. 2 டைப் இருக்குது. முன்னாடி டோரே ஓப்பன் ஆகாமல் ஒரு டைப் இருக்குது. இன்னொன்று உள்ளே வந்தீங்கன்னா, உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ள டோர் அலோவ் பண்ணிவிடும், உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த மேலே போகும். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. லிஃப்ட் கார் ஹைட்டும் நீங்கள் மேக்ஸிமம் கேட்டு வாங்குங்க. 2.3 மீட்டர்ஸ் 2.4 மீட்டர்ஸ்லாம் ஈஸியாக கொடுக்குறாங்க இப்போலாம். அதையும் நீங்கள் நெகோஷியேட் பண்ணி அவங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பாருங்கள். லிஃப்ட்டை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்குபை பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் வச்சு செக் பண்ணுவாங்க, வெயிட் கெப்பாசிட்டியை. அந்த செக்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் ஃபைனலாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுங்க. ஏன்னு சொன்னால் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க அந்த வெயிட் எடுத்துகிட்டு வந்து லிட்டரலாக வந்து அந்த அயன் பிளாக்ஸை எடுத்துகிட்டு வந்து வெயிட்டை வச்சு இந்த வெயிட் எடுக்குமா, ப்ளஸ் எந்த டைமில் எந்த லோடில் கட் ஆகும், இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இது செக் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். 3 ஃபேஸ் கரண்ட்டில் ஒர்க் ஆகுது லிஃப்ட்டு. ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், இந்த பொலாரிட்டி ஆஃப் த 3 ஃபேஸ் வந்து நம்ம நாட்டில் டிஎன்இபி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஜஸ்ட்டு ஒரு கேபிள் கட் ஆகிடுச்சுன்னா மாற்றி போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, RYB வருது இல்லையா, அது BYR இல்லை YRB அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு மாற்றிடுவாங்க. மாற்றும் போது சில லிஃப்ட் மோட்டார்ஸ் ஒர்க் ஆகாது. இது முன்னாடியே இதை கேட்டுக்கங்க அந்த லிஃப்ட் வெண்டார்கிட்ட. இந்த மாதிரி பொலாரிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத கேட்டு வாங்குங்க. லிஃப்ட் ஸ்டக்காகி நின்றுடுச்சு, ஒரு இடத்துக்கு கீழே மேலே போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் மேனுவலாக நீங்கள் மேலே போய் ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். இது வீட்டில் இருக்கிற ஒரு 2 பேராவது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சின்ன கீ மாதிரி கொடுப்பாங்க, அதை போட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டீங்க. மேலே ஒரு லீவர் மாதிரி இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் அதை சுற்றி நீங்கள் வந்து லிஃப்ட்டை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்திடலாம் கரெக்டாக. இது நீங்கள் யாராவது 2 பேர் வீட்டில் இருக்கிறவங்க கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். லோக்கல் பிளேயர்ஸ் கிட்ட நீங்கள் லிஃப்ட் ஃபைனலைஸ் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன மோட்டார் நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன கம்பெனி மோட்டார், ப்ளஸ் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, கியர்லெஸ் மோட்டாரா PMSM மோட்டாரா அப்படின்னு கேட்டுவாங்க. இது மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் கேட்கும் போது அந்த மோட்டார் என்னென்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, வெரி எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பவர் கன்சப்ஷன்லாம் ஜாஸ்தி ஆகாது, ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோட்டார் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை கேட்கலன்னு சொன்னால் அவங்க கொடுக்குறது தான் மோட்டார். ஸோ அதனால் இந்த மோட்டார்ஸ் என்னங்கிறத பர்டிகுலராக நீங்கள் கேட்கும் போதே அவங்க வந்து கொஞ்சம் உஷாராகிடுவாங்க. ஓகே, ஒரு நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு அதில் ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ மோட்டார் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் டோர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம், அந்த டோர் ஸ்மூத்தாக போகிறதுக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் ஜஸ்ட்டு கேட்டு வாங்கிக்கோங்க அவங்கக்கிட்ட, லோக்கல் பிளேயர்ஸ் கிட்ட. மெயினாக லிஃப்ட்டுக்குள்ளே CCTV கேமரா வைக்கணும்னா சம் லிஃப்ட் வெண்டர்ஸ் முன்னாடியே கேட்க சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் CCTV கேமராவுக்கு டெஃபினட்டாக ப்ரொவிஷன் கேளுங்க. செக்யூரிட்டிலாம் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு. லிஃப்ட் உள்ள இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு CCTV. மிஸ்டேக்கன் கால் கேன்சலேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தப்பாக வந்து நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போடுறதுக்குள்ள 3rd ஃப்ளோர் போட்டிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் கேன்சல் பண்ணுறது நார்மலாக இருக்காது. இது கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் கொடுப்பாங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத கேட்டு வாங்குங்க. இட்ஸ் கால்ட் மிஸ்டேக்கன் கால் கேன்சலேஷன். லிஃப்ட் கம்பெனிக்கு ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே நீங்கள் வந்து அவங்க ஷெடியூலை கொடுத்து இது மாதிரி நாங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறோம், 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து நாங்கள் இப்போ ஆக்குபை பண்ண போகிறோம்னு கொடுக்குறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அவங்க கரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு ஒரு 1.5 மாதம் டைம்லாம் கேட்பாங்க. எடுத்துகிட்டு வந்து வச்சு உங்களுக்கு இன்ஸ்டலேஷனுக்குலாம் 1.5 மாதம் ஆகும். 1.5 மாதம் நீங்கள் முன்னாடியே மேனுஃபேக்சர் பண்ணணும் அவங்க. அதனால் 3 மந்த்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் கிளியராக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மேலே லிஃப்ட் மிஷின் ரூமோட அந்த சின்ன மிஷின் ரூம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஸ்லாப் திக்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதில் நிறைய இன்ஜினியர்ஸே தப்பு பண்ணிடுறாங்க. அந்த ஸ்லாபோட லோடு, லிஃப்ட்டோட லோடு எடுக்கிற மாதிரி
2 tons 3 tons லோடு எடுக்கும் ஒவ்வொரு லிஃப்ட்டோட அந்த ரோப்பும் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்கும் அந்த ஹூக்ஸை போடுறதுக்கு. அதனால் ஸ்லாப் வந்து நார்மல் திக்னஸ் போடக்கூடாது. ஸ்லாபோட திக்னஸ் 8 inches 10 inches இந்த மாதிரி அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி போடுவாங்க. இதில் மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி லிஃப்ட்டோட பிட் இருக்குது பார்த்தீங்களா, அது கான்க்ரீட்டில் தான் பண்ணணும். எந்த காலத்துலேயும் அது பிரிக் ஒர்க்கோ இதுலேயும் பண்ணக்கூடாது. 5 feet டெப்த் இருக்கும் மினிமம். அந்த டெப்த்து வந்து ஃபுல்லாகவே கான்க்ரீட்டில் ஆல்ரவுண்ட் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் வாட்டர் சீப்பேஜஸ் வந்து நிறையா வீடுகளில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லிஃப்ட்டு மேலே அந்த மிஷின் ரூம் சின்ன மிஷின் ரூமில் வந்து ஒரு சின்ன ஆக்சஸ் டோர் ஒன்று இருக்கும். அதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி ஒரு லாக் போட்டு அதுக்கு ஒரு சின்ன சன்ஷேடும் ப்ராப்பராக கொடுக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா அதில் தான் தண்ணி உள்ளே வந்து லிஃப்ட்டெலாம் நிறைய சீப்பேஜ் வந்துடுறத நாங்கள் பார்த்துருக்கோம். முன்னாடி சொன்ன மாதிரி மல்டி பீம் கிறிஸ் கிராசிங் பீம்ஸ் இருக்கா சேஃப்டிக்கு டோர்ஸில், இன்ஃப்ராரெட் பீம்ஸு அப்படிங்கிறத கேட்டுவாங்க. அப்புறம் ஓஎஸ்ஜின்னு ஒன்று இருக்குது, ஓவர் ஸ்பீட் கவர்னர்னு இருக்குது. இன்கேஸ் லிஃப்ட்டு அந்த ரோப் ஃபெயிலியர் ஆகி ஓவர் ஸ்பீடில் போச்சுன்னா டக்குன்னு பிரேக் அப்ளை பண்ணிவிடும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்கள் லிஃப்ட்டில் இருக்கா, ஓஎஸ்ஜி ஃபீச்சர் இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயிலாக கேட்கும்போது ஓகே அவங்களும் வந்து ப்ராப்பரானது ப்ரொவைட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஒரு நல்ல டபுள் ஹைட் ஹால் இருக்குது, உங்களுக்கு நல்ல வியூ இருக்குது, லிஃப்ட்டோட பொசிஷன் அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு சைடு நீங்கள் ஓப்பனிங் கிளாஸ் ஓப்பனிங் கூட கேட்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அது எல்லா கம்பெனிஸ் கொடுக்க மாட்டாங்க, சில கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கு சில ஒர்க்லாம் நிறையா பண்ண வேண்டியிருக்கும். அப்படி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சைடு கிளாஸை கூட ஃபிக்ஸ் பண்ணி வாங்கலாம். நீங்கள் கிளாஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. பட் கார்லேயும் கிளாஸ் அவங்கள வைக்க சொல்லணும். அதுக்கெலாம் அடிஷ்னல் காஸ்ட் ஆகும், ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சில கம்பெனிஸில் வந்து நீங்கள் ஒரு சைடில் என்டர் பண்ணலாம், ஒரு சைடில் எக்ஸிட் ஆகலாம். இந்த மாதிரி லிஃப்ட்லாம் கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குன்னா முன்னாடியே அதை கேட்டு வாங்கி அந்த மாதிரி கம்பெனிஸ்கிட்ட பேசி கேட்டு வாங்குங்க. ஃபைனலாக உங்களுக்கு லிஃப்ட்டே தேவையில்லை நீங்கள் நினச்சாலும், உங்கள் வீட்டில் ground+1 தான் கட்டுறோம் நீங்கள் நினச்சாலும் டெஃபினட்டாக ப்ரொவிஷனாவது கொடுங்க. லிஃப்ட் வெல் சைஸுக்கு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. லிஃப்ட் அங்கே இருக்கிறதே தெரியாது. ஏன்னா ஃப்யூச்சரில் லிஃப்ட் போடுறதுங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஆகிடுது, இல்லை வெரி எக்ஸ்பென்சிவ் ஆகிடுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறதில்ல, அந்த மாதிரி ஆகிடுது. அதனால் என்னோடய சஜஷன் எல்லா வீடுகள்லேயும் லிஃப்ட்டோட பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்க, என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் 80% ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி, எனக்கு நல்ல எந்தூசியாசம் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறதுக்கு கிடைக்கும். ரெகுலராக நான் இது மாதிரி போடுறதுக்கு நிறையா எனக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஃப்ரீ, எங்களுக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தயவு செஞ்சு இமீடியட்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு, நிறைய பேர் மறந்துடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமா அப்படிங்கிறதே. நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.